பெண் காவலர்கள் குறித்து ஆபாசமாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கரை ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பெண் காவலர்கள் குறித்து ஆபாச கருத்துக்களை தெரிவித்ததாக சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஆகிய இருவரும் மீதும் திருச்சி மாவட்டம் முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து போலீசார் சவுக்கு சங்கரை கைது செய்தனர். நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க கோரிய மனுவில் இன்று கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது நீதிபதி சரவணபாபு சவுக்கு சங்கரை ஒருநாள் மட்டும் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்துள்ளார். தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன், சவுக்கு சங்கரை 3 மணி நேரத்திற்கு ஒருமுறை 15 நிமிடம் சந்திக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக தெரிவித்தார். சவுக் சங்கரோட போலீஸ் கஸ்டடி பெட்டிஷன் வந்திருந்தது. ஒரு நாள் நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கஸ்டடி கொடுத்துருக்காரு. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மிஸ்டர் சவுக் சங்கர் அவர்களை வந்து JM4 கோயம்புத்தூரில் ரீப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த மீன் டைமில் அவருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். விசாரணையின் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவருடைய வழக்கறிஞர் நான் வந்து பார்க்கணுன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வந்து விசாரணை கைதி இருக்கிற வரைக்கும் நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்காகவும் 15 நிமிஷம் பார்க்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. வழக்கறிஞரோ அல்லது உறவினர்களோ பார்க்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. அந்த அனுமதியின் பேரில் வந்துட்டு மேற்கொண்டு அவங்களுக்கு என்னென்ன விசாரிக்கிறாங்கிறத நாங்கள் பார்த்துக்கோம். இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டை டெல்லியில் வைத்து திருச்சி தனிப்படை போலீசார் கைது செய்தனர். திருச்சி அழைத்து வரப்பட்ட அவர் மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இங்கு காவல் நிலைய நடைமுறைகள் முடிந்த பின் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். ஃபெலிக்ஸ் சார் சொன்னார், நான் சேஃபாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். வீரமணி சார் வந்து என்னோடய ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃபாக இருந்துச்சு, நான் இப்போ தான் எடுத்து நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சார் சேஃபாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க.